உடைந்த வீடு, உலுக்கிய ரகசியம். மதுரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தது ஆழ்வார்குடி குடும்பம். அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கூட்டு குடும்பம் அதுதான். பெரிய அண்ணன் சண்முகம், அவரது தம்பி கார்த்திக், தங்கை கவிதா மற்றும் சண்முகத்தின் மனைவி மங்கம்மாள். சண்முகத்திற்கு திருமணமாகி குழந்தை இல்லை. ஆனால் அவர் தன் தம்பியையும் தங்கையையும் தன் சொந்த பிள்ளைகளைப் போலத்தான் வளர்த்தார். அண்ணன் சண்முகம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து ஊர் ஊராக சென்று காய்கறி மூட்டைகளை சுமந்து தான் குடும்பத்தை காப்பாற்றினார். தம்பி கார்த்திக் சென்னையில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். தங்கை கவிதாவையும் நல்லபடியாக படிக்க வைத்தார். சண்முகத்தின் உயிர் நண்பன் தான் செல்வம். செல்வம் அதே ஊரில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வந்தான். சண்முகத்தின் குடும்ப கஷ்டங்களில் தோளோடு தோள் நின்றவன் செல்வம் மட்டும்தான். சென்னையில் படிக்கும் தம்பி கார்த்திக் தன் கல்லூரியில் படித்த திவ்யா என்ற பெண்ணை காதலித்தான். திவ்யா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பெண். கார்த்திக்கின் எளிமையான குணமும் அவனது குடும்பத்தின் மீது அவன் வைத்திருந்த பாசமும் திவ்யாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. கார்த்திக்கிற்கு படிப்பை முடித்தவுடன் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்தது. வேலை கிடைத்தவுடன் கார்த்திக் தன் அண்ணன் சண்முகத்திற்கு ஃபோன் செய்து, அண்ணா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், உங்கள் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடக்கணும் என்றான். சண்முகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தம்பி, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுண்டா, அவங்க வீட்டில் சம்மதம் கேட்டுட்டு ஊருக்கு கூட்டிட்டு வா என்றார். கார்த்திக்கும் திவ்யாவும் அவளது தந்தை ராஜசேகரிடம் தங்களின் காதலை பற்றி கூறினர். ராஜசேகர் ஒரு பெரிய தொழிலதிபர். கார்த்திக்கின் கிராமத்து பின்னணியை கேட்டு அவர் முகம் சுளித்தார். என் ஒரே மகளை ஒரு விவசாய குடும்பத்துக்கு, அதுவும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க முடியாது. நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன் குடும்பத்தை விட்டுட்டு தனியா சென்னையில தான் வாழணும். கூட்டு குடும்பம்னாலே சண்டை தான் வரும் என்று கரராக கூறிவிட்டார். கார்த்திக் தன் அண்ணனை பிரிய சம்மதிக்கவில்லை. ஆனால் திவ்யா, கார்த்திக், என் அப்பாவை எனக்கு தெரியும், நாம இப்போதைக்கு சென்னையில் தனி கொடுத்தனும் இருக்கலாம், அப்புறம் மெதுவாக அப்பாவை சம்மதிக்க வச்சு உங்கள் குடும்பத்தோட சேர்ந்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தினாள். கார்த்திக் வேறு வழி என்று சம்மதித்தான். கார்த்திக் தன் அண்ணனிடம் வந்து, அண்ணா, அவங்க அப்பா பெரிய பணக்காரர், நாம் சென்னையில் தனியாக இருந்தாதான் பொண்ணு தருவேன்னு சொல்கிறாரு என்று தயங்கி தயங்கி கூறினான். தம்பியின் முகம் வாடுவதை கண்ட சண்முகம் மனதிற்குள் அழுதாலும் வெளியில் சிரித்தார். அடே முட்டாள், இதுக்கு போய் ஏண்டா கவலைப்படுற? சென்னையில் வேலை பார்க்குற நீ சென்னையில் தான் இருக்க முடியும். நீ அங்கேயே தனியாக வீடு எடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று கூறி தன் நிலத்தை அடமானம் வைத்து தம்பியின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தி கொடுத்தார். திருமணத்திற்கு பிறகு கார்த்திக்கும் திவ்யாவும் சென்னையில் குடியேறினர். சென்னையில் கார்த்திக் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆரம்பத்தில் வாரம் ஊருக்கு ஃபோன் செய்தவன் நாட்கள் செல்ல செல்ல வேலை பளுவினால் ஃபோன் செய்வதை குறைத்து கொண்டான். இதற்கிடையில் தங்கை கவிதாவிற்கு நல்ல இடத்தில் வரன் அமைந்தது. சண்முகம் தம்பியிடம் உதவி கேட்க சென்னைக்கு வந்தார். ஆனால் கார்த்திக்கின் மாமனார் ராஜசேகர் கார்த்திக்கிடம், உன் அண்ணன் காசு கேட்டுதான் வருவாரு, கூட்டு குடும்பம்னாலே உன்னை சுரண்டித்தான் திம்பாங்க என்று அவன் மனதில் நஞ்சை விதைத்தார். சண்முகம் கார்த்திக்கின் வீட்டிற்கு வந்தபோது கார்த்திக் அவரிடம் சரியாக பேசவில்லை. அண்ணா, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, சென்னையில் செலவு அதிகமாக இருக்கு என்று பொய் சொன்னான். சண்முகம் தம்பியின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, பரவாயில்ல தம்பி, நான் பார்த்துக்கிறேன் என்று கிளம்பினார். அவமானம் தாங்காமல் சண்முகத்தின் உயிர் நண்பன் செல்வம் கார்த்திக்கிடம் சண்டையிட்டான். டே கார்த்திக், உன்னை வளர்க்க உங்க அண்ணன் பட்ட கஷ்டம் உனக்கு மறந்துடுச்சா? இன்னைக்கு பணக்காரன் ஆன உடனே அண்ணனை பரதேசி மாதிரி நடத்துறியே என்று திட்டினான். கார்த்திக் கோபத்தில் செல்வத்தை வீட்டை விட்டு வெளியேற்றினான். கவிதாவின் திருமணம் சண்முகத்தின் உழைப்பாலும் நண்பன் செல்வத்தின் உதவியாலும் நல்லபடியாக நடந்தது. ஆனால் கடன் சுமை சண்முகத்தை அமுக்கியது. அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. 5 வருடங்கள் ஓடின. கார்த்திக் ஊருக்கே வரவில்லை. ஒரு நாள் நள்ளிரவில் கார்த்திக்கிற்கு பக்கத்து வீட்டுக்காரிடமிருந்து ஃபோன் வந்தது. கார்த்திக், உங்க அண்ணனுக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், ரொம்ப சீரியஸ், உடனே கிளம்பி வா என்றனர். கார்த்திக்கும் திவ்யாவும் பதறிக்கொண்டு கார்த்திக்கின் கார் மூலம் கிராமத்து மருத்துவமனைக்கு வந்தனர்.
ஆனால் அவர்கள் வருவதற்குள் சண்முகத்தின் உயிர் பிரிந்திருந்தது. அண்ணனின் உடலை பார்த்து மங்கம்மாளும் கவிதாவும் கதறி அழுதனர். கார்த்திக் குற்ற உணர்ச்சியில் கல்லாய் நின்றான். அப்போது அங்கே வந்த நண்பன் செல்வம் கார்த்திக்கின் முகத்தில் காரி துப்பி ஒரு டைரியையும் சில பத்திரங்களையும் அவன் முகத்தில் எறிந்தான். இந்தாடா, உன் அண்ணன் உனக்காக வச்சுட்டு போன உயில், இதை படிச்சுட்டு அப்புறம் அழு என்றான். கார்த்திக் அந்த டைரியை திறந்து படித்தான். அதில் சண்முகத்தின் எழுத்துக்கள் இருந்தன. என் அன்பு தம்பி கார்த்திக்கிற்கு அண்ணன் எழுதி கொள்வது. தம்பி, நீ சென்னையில் தனியாக போனப்போ எனக்கு வருத்தமே இல்லடா. ஏன்னா உன் மாமனார் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. இந்த கிராமத்தில் என் கூட இருந்தால் உன்னால் பெரிய ஆளாக முடியாது. நீ நல்லா வாழணும்னு தான் நான் உன்னை தனியாக அனுப்புனேன். நீ தங்கை கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு சொன்னப்போ எனக்கு உன் மேலே கோபமே வரலடா. ஏன்னா புதுசாக குடும்பம் நடத்துகிற உனக்கு எவ்வளவு செலவு இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ அனுப்பிய பணத்தையோ அல்லது நான் உனக்காக சேர்த்த பணத்தையோ நான் வீணாக்கலை. நம்முடைய பூர்வீக வீட்டையோ நிலத்தையோ உன் பேருக்கு தான் உயில் எழுதி வச்சிருக்கேன். கவிதா கல்யாணத்துக்காக நான் வாங்கின கடனை என் நண்பன் செல்வம் கிட்ட என் நிலத்தை விற்று கட்ட சொல்லியிருக்கேன். என் தம்பிக்கு கடன்காரன்ற கெட்ட பேர் வரக்கூடாதுடா. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கோ. கூட்டு குடும்பமாக நாம் வாழலனாலும் என் தம்பி மனசில் நான் இருந்தா அதுவே போதும்டா. உன்னை ஒரு முறை கட்டிப்பிடிச்சு அழணுன்னு ஆசையாக இருக்கு. ஆனால் என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலடா மகனே, என்னை மன்னிச்சிரு. கடிதத்தை படித்து முடித்த கார்த்திக், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அண்ணா என்று சண்முகத்தின் காலடியில் விழுந்து கதறி அழுதான். பணக்கார அந்தஸ்தும் சொகுசு வாழ்க்கையும் தன் கண்ணை மறைத்து விட்டதை எண்ணி அவன் நெஞ்சு வெடித்தது. திவ்யா தன் தவறை உணர்ந்து அழுதாள். கூட்டு குடும்பத்தின் பாசமும் அண்ணனின் மௌன தியாகமும் செல்வத்தின் உண்மையான நட்பும் கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றியது. பாசம் என்பது தினமும் ஃபோன் பேசி காசு கொடுப்பதில் இல்லை. பிள்ளைகள் தன்னை வெறுத்தாலும் அவர்களின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்யும் அந்த பெரிய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கார்த்திக் தன் அண்ணனின் குடும்பத்தை மீண்டும் தன்னோடு சென்னைக்கு அழைத்து சென்றார். கூட்டு குடும்பம் மீண்டும் இணைந்தது. நன்றி. இது மாதிரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.